வணக்கம். இன்றைய தினம் பல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே கையெட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பான வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மொத்தமாக 3 வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இந்த 3 வழக்குகளும் இன்றைய தினம் இங்கே எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் ஆஜராகி அதற்கான சட்ட வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். போராடுவது என்பது மக்களுக்கான உரிமை. இந்த போராட்டங்களுக்கு போலீசார் ஆதரவை கொடுக்க வேண்டுமே தவிர போராட்டத்தை குழப்பக்கூடாது என்ற அடிப்படையிலும் வீதி தடைகளையும் மற்றும் ஏனைய இடையூறுகளையும் போலீசாரே ஏற்படுத்தி இருந்தார்கள். இந்த போராட்டத்திலே ஈடுபட்ட அனைவரும் அமைதியான முறையிலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் என்ற வாதங்கள் மிகவும் விலாவாரியாக சட்ட ரீதியாக இன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் இன்று வழக்கு உண்மையிலே தள்ளுபடி செய்யப்படக்கூடிய நிலையிலே அந்த சட்டவாதங்கள் மிகவும் ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் எங்களுடைய சட்டத்தரணிகளாலே முன்வைக்கப்பட்டிருந்தன. இருந்தும் இந்த வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்கு கவனையிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். மக்கள் அனைவரும் போராட்டங்களிலே எந்தவித அச்சமும் இல்லாமல் வந்து போராடலாம், பங்கு பெற்றலாம். இனி இவர்கள் இதை மீறி இன்றைய இந்த கடுமையான நீதிமன்ற செயற்பாடுகளின் ஊடாக கூட அந்த உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் கடந்த காலங்களிலே 2003ஆம் ஆண்டு மற்றும் 2013ஆம் ஆண்டு தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது. மக்கள் போராட்டத்தை நடாத்தும் பொழுது அதற்குரிய முழு ஆதரவையும் போலீசார் வழங்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்ல மக்கள் நீதிக்காக தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது அந்த போராட்டங்கள் நல்ல நோக்கத்துக்காக அமைதியான விதத்திலே நடைபெறும் என்றுதான் போலீசார் எடுகோள் எடுக்க வேண்டும் என்றும் சட்டத்திலே இருக்கக்கூடிய விடயங்களை எடுத்து சொல்லி இந்த போலீசார் மிகவும் கேவலமாக காணி உரிமையாளர்கள் மீதும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் மீதும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் மீதும் சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், சமய தலைவர்கள் என்று அனைவர் மீதும் இப்படி நடவடிக்கை எடுத்தது மிகவும் தவறு என்றது இன்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய காணிகள் அனைத்தும் விகாரை அகற்றப்பட்டு மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும். அனைவரும் போராட்டத்திலே தொடர்ந்து இணைந்திருக்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.